வணக்கம். நான் எஸ்கே. கடந்த மார்ச் 10ஆம் தேதி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட +2 மாணவியோட கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒருத்தன் தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தனை வந்துட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. ஸோ இந்த ஆளை வந்துட்டு எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கொடுக்கல. பட் இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவனை அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, இந்த மாணவியோட நகைக்கண்ணு இருக்கு இல்லைங்களா, கையில் இருக்கிற நகைக்கண்ணில் அவனோட தோல் இருந்திருக்கு. அந்த தோலில் இருக்கிற டிஎன்ஏ சாம்பிள்ஸை மேட்ச் பண்ணி இவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு விண்மில்லோட ஃபுட்டேஜில் வந்துட்டு இவன் கிராஸ் ஆனதுக்கான ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது. இந்த ஃபுட்டேஜில் வந்துட்டு காட்டக்கூடிய டைம் வந்து 15:31, கிட்டத்தட்ட மதியம் ஒரு 3:30 மணி அன்னைக்கு தேதிக்கு. இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற டைமும் இவங்க குழந்தை வந்துட்டு காலை உபாதையை கழிக்கிறதுக்காக போயிட்டு திரும்ப வரக்கூடிய டைம் ஒரு அரை மணி நேரம் இருந்தால் கூட, ஒரு 7-7:30க்கெல்லாம் வந்துட்டு அவங்க மிஸ்ஸிங்னு சொன்னால் கூட, இந்த 3:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 8 மணி நேரத்தில் இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்துட்டு அவங்க சொல்லாமல் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளினும், இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளினா இவன் மேலே ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸில் இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஒரு மூதாட்டியை வந்து 65 மதிக்கத்தக்க ஒரு பெண், அவங்கள வந்து 2020ல் அவங்களையும் வந்துட்டு வன்புணர்வு பண்ணி கொலை பண்ணிடுறான். அந்த கொலையை வந்துட்டு ப்ரூவ் ஆகி 2022ல் வந்துட்டு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க. இந்த ஆயுள் தண்டனை கைதி 2024ல் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துட்டு அந்த கேஸை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த கேஸில் வந்துட்டு இவனுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாமீன் கொடுத்ததுனால இவன் வந்துட்டு அந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் இந்த மாதிரியான ஒரு குற்ற பின்னணியிலிருந்து வந்திருக்கான்னா இவனை வந்துட்டு வாட்ச் பண்ணியிருக்கலாம். பட் அந்த டைமில் யாருமே வந்துட்டு இவனை அடையாளம் கண்டுக்க முடியலையா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு டைம் வந்து பர்டிகுலர் டைம் வந்து ரொம்ப குரூஷியல் தான். இந்த மாதிரி ஒரு குற்ற பின்னணியில் இருக்கிற ஒருத்தனை வந்துட்டு வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம தமிழக காவல்துறை வந்து என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. மக்களோட உணர்ச்சிகளை வந்துட்டு இவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து லேட் ஆகும். இவங்க வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் மட்டுமே தான் புரிஞ்சுக்குவாங்க. பொதுமக்களோட பாதுகாப்போட உணர்ச்சிகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கருணை காட்டணும் தான் இருக்குமே தவிர, அதை வந்துட்டு அவங்க ஒரு கடமையாக வந்துட்டு அவங்க அதை எடுத்துப்பாங்க. கருணையாக மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அதை ஒரு கடமையாக வந்துட்டு அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. இந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு ஒரு போலீஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இதில் வந்துட்டு அவனை எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சோம், இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் தான் வந்துட்டு இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ், டவர், ஃபோனோட அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், இது எல்லாத்தையும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி இவனை வந்துட்டு கண்டுபிடிச்சதா சொல்கிறாரு. பட் எனக்கு வந்துட்டு ஒரு 1-2 கேள்விகள் இருக்குது. என்னன்னா, இவன் வந்துட்டு சாயல்குடியை சேர்ந்தவனா சொல்கிறாங்க. இவன் இருக்கிற ஊர் வந்துட்டு சாயல்குடி. வேடாநத்தம் கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவியை வந்து டார்கெட் பண்ணியிருக்கான். இது டார்கெட்டடா இல்லை ரேண்டம் அட்டாக்கான்னு தெரியல. பட் சாயல்குடியிலேருந்து வேடாநத்தம் கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 44 கிலோமீட்டர் வருது. 1 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் ட்ராவல் டைம் ஆகும். அவ்வளோ தூரம் தாண்டி வந்து இவனுக்கு இந்த கிராமத்தில் என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்துட்டு அவங்க அட்ரஸ் பண்ண சொல்லலை. மேபி அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் வந்து ப்ரெஸ்ஸில் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கப்புறம் இவன் கிராஸ் பண்ண ஃபுட்டேஜில் இருக்கிற டைமை பார்த்தீங்கன்னா மதியம் 3:30 மணி. அந்த 3:30 மணிக்கு வந்துட்டு அவன் கிராஸ் பண்ணியிருக்கான். சிங்கிளாக தான் கிராஸ் பண்ணியிருக்கான். கூட யாருமே வந்துட்டு வரல. அந்த பைக்குமே வந்துட்டு திருட்டு பைக்கு தான். அந்த திருட்டு பைக்கையும் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்து திருடிட்டு வந்திருக்கான். இவன் வந்த டைமும் அவங்க காணாமல் போன டைமும் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வந்துட்டு கேப் இருக்குது. இந்த 8 மணி நேரம் கேப்பில் வந்துட்டு அவன் என்ன பண்ணனான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்துட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணலை. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண மறுக்கிறாங்க. எல்லாம் வந்து சார்ஜ் ஷீட்டில் வரும்போது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒருத்தன் வந்துட்டு என்ன சொல்கிறது, நீங்கள் உங்களால் வாட்ச் பண்ண முடியல, உங்களால் வந்துட்டு அவனோட லொக்கேஷனை வந்துட்டு ட்ராக் பண்ண முடியலன்னா ஏன் நீங்கள் வந்து ஒரு டூலை வந்து ரெடி பண்ணக்கூடாது? அவன் கையிலையோ கால்லையோ வந்துட்டு கட்டி விட்டுட்டு அவனோட ட்ராக்கிங் டிவைஸை வந்துட்டு நீங்கள் ஏன் வந்துட்டு பண்ணக்கூடாது? அவனே வந்துட்டு பெயிலில் இருக்கான், இல்லை வந்து ஜாமீனில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பிணையில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் கையிலையோ கால்லையோ ஏன் நீங்கள் ஒரு ட்ராக்கிங் டிவைஸை வந்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாத மாதிரி நீங்கள் ஏன் வந்துட்டு பண்ணக்கூடாது? அப்படியே அவன் ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு அலாம் சவுண்டு வர்ற மாதிரியும், உடனே வந்துட்டு அவனோட கால் இல்லை வந்துட்டு கையை வந்துட்டு கிரிப்பாக பிடிக்கிற மாதிரியும், அந்த டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் ஏன் வந்து ஒரு டிவைஸை வந்துட்டு கண்டுபிடிக்கக்கூடாது? போலீஸில் வந்துட்டு எவ்வளோ மாடர்னைசேஷன் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு முன்னெடுப்பு நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி குற்ற பின்னணியில் இருக்கிறவங்கள வந்துட்டு
நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு இல்லை நீங்கள் ஒரு டிவைஸை வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, லைக் ஒரு ஏர்டேக் மாதிரி கொடுங்க, ஒரு ஒரு கையில் வந்துட்டு ஒரு ஒரு பேண்டோ இல்லை வந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸோ இதை வந்துட்டு மானிட்டர் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டமை நீங்கள் ஏன் வந்துட்டு உருவாக்க மாட்டேங்கிறீங்க? இதனால உங்களுக்கும் வந்துட்டு நாளைக்கு அவன் எங்கே இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும்ல. ஸோ அவனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணாலே தெரிஞ்சிடும், அவன் இந்த ஸ்பாட்டில் வந்துட்டு இருந்திருக்கானா, க்ரைம் ஸ்பாட்டில் இருந்திருக்கானான்னு தெரிய வந்துடும்ல. ஏன் வந்துட்டு இந்த இந்த ஒரு ஐடியாவையெல்லாம் வந்துட்டு போலீஸ் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ்டாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா பொதுமக்கள் வந்து தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்மேன், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதிகார பவரில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள். பட் இந்த பொதுமக்களோட பாதுகாப்பு தான் வந்துட்டு மிக முக்கியம். இது ஒரு எம்எல்ஏ வீட்லேயோ ஒரு எம்பி வீட்லேயோ வந்துட்டு இந்த பிரச்சனை நடந்திருந்தா ஒரு நாள் இல்லை 2 நாளில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. பொதுமக்கள் வீடுங்கிறனால தான் வந்துட்டு இவ்வளோ லேட்டு, இவ்வளோ டிலே. இந்த சிஸ்டம் என்னைக்கு மாறுனா மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு திட்டங்களை வகுக்கிறவனும் பொதுமக்கள் பாதுகாப்புல என்னைக்குமே வந்துட்டு கருத்தா இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் முடியும். இது நீங்க இந்த சிஸ்டம் வந்துட்டு இந்த போலீஸ் சிஸ்டம் மாடர்னைசேஷன் பண்றதை விட டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு ரொம்ப முக்கியம். இந்த டிஜிட்டல் பண்ண வேண்டிய வேலைகளில் இவங்க ரொம்ப வந்துட்டு கவனமா இருக்கணும். இந்த கவனமா இருக்க வேண்டிய வேலைகள்ல இதுவும் ஒன்று. இவங்களோட ஐடியா ஜென்ரேட் பண்ற ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் வைக்கிற கோரிக்கை இதுதான். இந்த மாதிரி ஒரு டிவைஸை வந்துட்டு குற்ற பின்னணியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து நீங்க கொடுங்க. அவன் வந்து அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ண முடியாமையோ, அதை வந்துட்டு கலட்ட முடியாத மாதிரியோ, வாட்டர் ப்ரூஃபாகவோ நீங்க ஒரு டிவைஸ் வந்துட்டு வாங்கி கொடுங்க. அதுதான் வந்துட்டு உங்களால பண்ண முடியும். நீங்க அவனுக்கு பின்னாடியே எந்நேரம் போய்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ இந்த குற்றவாளிக்கு வந்துட்டு மரண தண்டனை கிடைக்கணும். இவனோட இந்த தண்டனை இனிமேல் தமிழ்நாட்டில் வந்துட்டு பண்ணக்கூடிய எந்த ஒரு குற்றத்துக்கும் வந்துட்டு முன்னுதாரணமா இருக்கணும். இதை வந்துட்டு யாருமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன்.